ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிமே ஃபேனாட்டிக் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓபிட்டோ உச்சியா உயிரோடு இருந்தால் என்ன நடக்கும், வாட் இஃப் ஓபிட்டோ அலைவ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காகுயா ஆர்க்கில் ஓபிட்டோ காகுயாவோட ராடை யூஸ் பண்ணி கக்காஷியை காப்பாற்றி அவன் அங்கே சூசைட் பண்ணி இறந்துருப்பான். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபிட்டோ கிட்ட சாக்ராவும் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் கமுயும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் ஓபிட்டோ கமுயை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அந்த ராடை ஒரு டைமென்ஷனுக்கு அமுச்சு விட்டுறான். ஸோ இப்போ ஓபிட்டோவும் சேவ். இதை பார்த்து காகுயா செம்ம டென்ஷன் ஆகிடுறா. ஸோ டென்ஷன் ஆகும்போது பிளாக் ஜெட்ஸு மூலியமா ஒரு சில சின்ன சின்ன பவர்ஸ்லாம் வெளியே விட அது வந்து கக்காஷியும் ஓபிட்டோவை அட்ராக்ட் பண்ண வரும்போது நம்ம நருட்டோ சாஸ்கே தரமாக என்ட்ரி கொடுத்து அதை அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைமில் கக்காஷியும் ஓபிட்டோவும் தனியாக ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் மாரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு சில விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, கூட சாக்குராவும் இருக்கா. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து கக்காஷி வந்து நீ இங்கே இரு சாக்குரா, நீ ஓபிட்டோவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி அந்த இடத்த விட்டு போவா. அப்போ ஓபிட்டோ கக்காஷியை சடனாக நிற்க சொல்லி, உன்னோட வங்கிக்கு ஷேரிங்கன்னா என்கிட்ட கொடுத்துடு என்ன அப்படின்னு சொல்ல, கக்காஷி ஷாக் ஆகிட்டு ஏன்னு கேட்க, நீ ஒரே நிமிஷம் நீ மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி வந்து அந்த வங்கிக்கு ஷேரிங்கன்னா ஓபிட்டோ கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ இந்த டைமில் கக்காஷி சாக்குராவை வந்து நீ நருட்டோ சாஸ்கி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஸோ அவங்களுக்கும் போய் சாக்குராவை ஹெல்ப் பண்ண. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா காகுயா சாக்குராவை பார்த்துட்டு காகுயா என்ன நினச்சின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சாக்குராவை ஒரு பவர் மூலியமாக வந்து என்ன பண்ணுவான்னா, ஸோ டிஃபீட் பண்ண அழிக்க பாப்பா. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷியோட சூசனும் மாஸ் என்ட்ரி கொடுக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல கக்காஷியோட சூசனுக்கு பதிலாக அங்கே கெத்தாக என்ட்ரி கொடுக்குறது ஓபிட்டோ உச்சியா. ஓபிட்டோ தன்னோட சூசனு மூலயமா என்ட்ரி கொடுத்து சாக்குராவே சேவ் பண்ணிக்கிட்டான். அதே சமயத்தில் கக்காஷியும் பின்னாடி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ இந்த டைமில் கெத்தாக ஓபிட்டோ ஃபைட் பண்ணி ஸோ ஃபைனலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாகவே காகுயா ஒட்சுசுக்கியை டிஃபீட் பண்ணி அகரோமகிட்ட பவர்ஸை திரும்ப கொடுத்து, ஸோ இவங்க பொருட்டோ சீரீஸில் அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா கக்காஷி 6th ஓக்காகே ஆக்குவாங்கன்னு சொன்னாடி. ஆனால் இங்கே அதுக்கு பதிலாக நம்ம ஓபிட்டோ 6th ஓக்காகே ஆயிடுறான். ஸோ ஓபிட்டோ 6th ஓக்காகே லீஃப் வில்லேஜில் கக்காஷி மேலே தான் எந்த ஒரு அட்டாக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓபிட்டோ வந்து ஓக்காகேவாக இருக்கும் போது. ஸோ அடுத்தது பொருட்டோ சீரீஸில் 7th ஓக்காகேவாக நம்ம கக்காஷியை போட்டுறாங்க. 8th ஓக்காகவே நம்ம நருட்டோ, 9th ஓக்காகே ஷிகமாரு, 10th ஓக்காகே சாரடான்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பொருட்டோ சீரீஸுக்கு ஓபிட்டோவில் நம்ம இழுக்க வேணாம். ஏன்னா அதில் பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கோடு, அப்புறம் வந்து மோஸ்கி, இஷிகி, இந்த மாதிரி நிறைய பேர், ஷீபாய் கூட இருக்கார். ஸோ அதெல்லாம் சொல்லவே வேணாம். ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம அனிமே ஃபேனாட்டிக்கில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோவோ இல்லை விசஸ் வீடியோவோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை போடுவேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.